கார்த்தி நடிச்ச வாவாதியார் படத்தை பத்தி பேசலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்கிரண் வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். குடியிருந்தவர் பெட்டி கொண்டு வந்திருக்கான், ஒரு ஷோ போடு, தியேட்டர் வாடகை கொடுத்துறேன். அவரு ஒரு சினிமாவுக்கு போறாரு. சினிமா பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு நியூஸ் வருது, எம்ஜிஆர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஓனர் ஃபோன் பண்ணாருண்ணே, சிஎம் காலம் ஆயிட்டாராம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சான். 3:30க்கு உயிர் பிரிஞ்சிருக்குண்ணே. படத்தை பாதியிலே நிறுத்திடுறாங்க. அவரு வெளியே வந்துடுறாரு. 3 மணிக்கு எம்ஜிஆர் இறக்குறாருன்னா அவருடைய பேரன் கார்த்தி வந்து 3 மணிக்கு பறக்குறாரு. இத பார்த்து ராஜ்கிரண் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எம்ஜிஆர் வந்து திரும்ப மறுபிறவி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இவர் எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணும் நம்ம பேரனை அப்படின்னு நினைக்கிறாரு. வாத்தியார் இறந்து போன அதே 3:30 மணிக்கு என் பேரன் போந்திருக்காண்டா. எம்ஜிஆர் எப்படி இருப்பாரு, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய பாவனைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லி கொடுக்குறாரு. அவன் தப்பு பண்ற பையன் இல்ல சார், அவன் வேற அம்சம். அதுக்கப்புறம் பேரனை வந்து போலீஸ் ஆக்கிடுறாரு. மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக சஃபாரி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. அப்பப்போ வந்து எம்ஜிஆருடைய பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. நல்ல வேலை MS விஸ்வநாதன், அப்புறம் KV மகாதேவன் இவங்கெல்லாம் வந்து உயிரோடு இல்ல. அவங்கெல்லாம் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த பாட்டுக்கெல்லாம் காப்பி கேட்டிருப்பாங்க. படத்துல கீர்த்தி செட்டி வந்து ஒரு 3 சீன் 4 சீனுக்கு தான் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. சரி, இந்த படத்துல வந்து ஹீரோயின் ஒண்ணு வேணுமே, இல்லைன்னா கார்த்தி கோச்சுக்கு வரல. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். ஹீரோயினோட டூயட் பாடணும், லவ்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் இல்ல. அதனால ஹீரோயின் வந்தாங்க, 4 சீன் நடிச்சாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நெல்கள் ரவி வந்து சிஎம்மா வர்றாரு. அவரு 2 சீன் வர்றாரு, போயிடுறாரு. சும்மா நானும் சிஎம்மா நடிச்சேன், அவ்வளவுதான், வந்தாச்சு போயாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து நவன்குமாரசாமி. இதுக்கு முன்னாடி சூதுகவும் காதலும் கடந்து போகும்னு 2 சூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு. இந்த படம் வந்து எப்படின்னா, கதையெல்லாம் ஓகே, ஆனா எடுத்த விதம் வந்து கொஞ்சம் தெரியலன்னு தான் சொல்லலாம். கார்த்தியோட நடிப்பு வந்து அவரு நடிச்ச பழைய படத்தோடைய அந்த பில்டப்பான நடிப்பு, அந்த மாதிரியே தான் இந்த படத்தையும் நடிச்சிருக்காரு. கடைசியா நடிச்ச கடைக்குட்டி சிங்கம் படத்துல ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிச்சாரு. அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சிறுத்தை, அலெக்ஸ் பாண்டியன், சகுனி, பையா, இந்த படத்துல எல்லாம் கொஞ்சம் பில்டப்போடையா தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் பில்டப்போடையா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து நல்லா ஓடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஓடுன்னு சொல்லலாம். ஏன்னா பராசக்தி படத்துக்கு போகாதவங்க இந்த படத்துக்கு போவாங்கல்ல, அப்படின்னா படம் நல்லா ஓடும் தானே அர்த்தம்.